மிஸ்டர் லேடிஸ் வியூஸ்க்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரத்த கொதிப்பு உள்ள மக்கள் என்னென்ன மாதிரி உணவு முறைகளை எடுக்கணும் அப்படின்றத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக பாருங்கள், இந்த ஹை பிளட் ப்ரெஷர் இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த ரத்த கொதிப்பு நோயால் கஷ்டப்படுறாங்க. ஆக்சுவலி இதுக்கு நல்ல மெடிகேஷன்ஸ் எடுக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மெடிகேஷன்ஸ் நான் வருஷ கணக்காக எடுத்துகிட்டு வரேங்க, ஆனால் வந்து எனக்கு இந்த பிளட் ப்ரெஷர்னோட வேல்யூ வந்து முக்கியமாக வந்து இந்த சிஸ்டோல் வந்து குறையவே மாட்டேது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க உண்டு. இன்னொரு ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்கள் 180, 200, 240 கூட எனக்கு வந்து ரத்த கொதிப்பு இருக்குங்க, நான்லாம் மருந்தே எடுக்கிறது இல்லை, ஜம்முன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஜென்ரலாக பாருங்கள், இந்த ரத்த கொதிப்பு இருக்கு அப்படின்னா ரீனலோட த்ரெஷோல்ட் லெவல், அதாவது நம்ம கிட்னி எவ்வளோ ப்ரெஷரை வந்து தாங்கும் அப்படின்னா 180 சிஸ்டோல் வரைக்கும் தாங்க தாங்கும். ரீனல் த்ரெஷோல்ட் லெவல் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 120, 180 தான். எப்போ அது வந்து 180க்கு மேலே 200, 220, 240 போகுது அப்படின்னா தே ஆர் இன் ரிஸ்க் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன மாதிரி ரிஸ்கில் இருக்காங்க அப்படின்னா, அவங்க அவ்வளோ பிளட் ப்ரெஷர் இருந்து மாத்திரை எடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, மூளைக்கு போகிற மெல்லிய ரத்த குழாய்கள் இருக்குது, அது வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி பர்ஸ்ட் ஆகிடும். பர்ஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, அவங்களுக்கு கை கால் விழுந்துடுறது, 2 கை மட்டும் விழுந்துடுறது, 2 கால் விழுந்துடுறது, இந்த மாதிரி ஹெமிப்ளீச்சியா, பேராப்ளீச்சியா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகுங்க. அப்போ வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உணவு முறையிலே கண்ட்ரோல் பண்ணோங்க, நாங்கள் மருந்தே சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது தப்பு இல்லை, உணவு முறையிலே கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சம் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கணும். ஒரு டாக்டரோட நாலேஜோட சில மருந்துகள் எடுத்து கண்ட்ரோல் கொண்டு வந்த பின்னாடி, ஒரு லெவலுக்கு வந்துட்ட பின்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை வந்து உணவு முறைகளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பிபி அன்கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்னாலே இங்கே உப்பு கம்மி பண்ணணும். உப்பு வந்து பாருங்கள், லெஸ் தென் 3 கிராம்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம WHO வந்து அட்வைஸ் பண்ணி ரொம்ப வருஷம் 2013 போதே பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லாம் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, லெஸ் தென் 3 கிராம்ஸ் நம்ம வந்து உப்பு எடுக்கணும். உப்பு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிபி வந்து நல்ல கண்ட்ரோல் வரும். அதே மாதிரி நம்மளோட மன உளைச்சலை நிறையவே கம்மி பண்ணும். நல்ல ஆரோக்கியமான தூக்கம் வேணும், ஆரோக்கியமான உணவு முறைகள் வேணும். உணவு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ், அதாவது ஹை ஃபைபர் டயட் எடுக்கணும். ஹை ஃபைபர் டயட், இந்த ஃபேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குட் ஃபேட் இருக்க டயட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம யாரும் அதை செய்யறதே இல்லை. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உப்பில்லா பண்டம் குப்பையிலே, இதுதான் வந்து எல்லாருக்கும். நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் தூக்கலாகவே சாப்பிடுவோம். அதனால நம்மளால வந்து உப்பு வந்து 3 கிராம்ஸில் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுமா அப்படின்றது ரொம்பவே கஷ்டம்தான். ஜென்ரலாக பாருங்கள், இந்த சுண்டக்காய் வத்தல் வந்து நம்மளோட இதில் தான், கஸ்டம்ஸில் தான் இருக்குது. சுண்டக்காவே வந்து உப்புங்க, உப்புக்கு உப்பு போட்டு வத்தல் பண்ணுறவங்க நம்ம ஒரு ஆள் தான். ஸோ நம்மளோட ஃபுட் ஸ்டைலை ஃபஸ்ட்டு மாற்றணும். ஸோ அதில் வந்து பிபி நல்ல கண்ட்ரோலில் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உப்பை நல்ல கண்ட்ரோலில் வைங்க. சரிங்களா? ஓரளவுக்கு இருக்குங்க, 200 மேலெல்லாம் இல்லை, ஒரு 160, 170 அப்படின்னா உப்பு வந்து அரை உப்பு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டிலங்க சாம்பார் வைப்பாங்க, காரக்குழம்பு வைப்பாங்க, ரசம் வைப்பாங்க, அதுக்கு மேலே நல்ல இவ்வளோ எண்ணெய் மிதக்கும். ஆக்சுவலி எண்ணெய் எல்லாமே வந்து ஆபத்து அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் லிமிட்டாக எடுக்கணும். தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக, இப்போ ஒரு கேரட் பொரியலுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதுமானது அந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு அரை கரண்டி சாம்பார் கரண்டியில் எண்ணெய் ஊற்றி நல்ல இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், தனியாத்தூள், இத்தனையும் போட்டு அவங்க வந்து வறுத்து வைக்கிறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி கஸ்டம்ஸும் நிறைய பேர் வீட்டில் இருக்குது. அப்படி சாப்பிட வேண்டாம். அளவுக்கு மிஞ்சினா மிளகாத்தூளில் நிறைய விஷயம் இருக்குது, நிறைய நல்லது இருக்குது. மஞ்சத்தூளில் நிறைய நல்லது இருக்குது, தனியால் நிறைய நல்லது இருக்குது, இஞ்சி பூண்டில் ரொம்பவே நல்லது இருக்குது. இஞ்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், NF-κB அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இன்ஃப்ளமேஷன் வராமல் தடுக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. பூண்டில் அலுசின் இருக்குது. இத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக டம்ப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் கிரியேட் சம் காம்ப்ளிகேஷன்ஸ். அதனால இதை அவாய்ட் பண்ணிடுங்க. பொதுவாக பாருங்கள், 30 வயசு ஆகுது அப்படின்னாலே நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 4 டீஸ்பூன் எண்ணெய் கணக்கு வச்சுக்கோங்க. காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே இந்த 4 டீஸ்பூன் எண்ணெயில் நீங்கள் சாப்பிட்டு முடிங்க அப்படிம்போ. ஏன்னா லேடிஸ்க்கு வந்து பாருங்கள், ஃபைப்ரோசிஸ்டிக் டிஸார்டர் ஆஃப் பிரெஸ்ட், அதாவது மார்பகங்களில் ஏற்படுற நீர்க்கட்டி, கொழுப்பு கட்டி, இதெல்லாம் வராமல் அந்த எண்ணெய் வந்து கம்மியாக சாப்பிடும்போது ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்லாம் வராமல் பாதுகாத்துக்கும்.
ஸோ அதனால லேடிஸ் சொல்லுவோம். ஜென்ஸ்க்கும் அதே மாதிரி தான். ஒரு நாளைக்கு 4 டீஸ்பூன் மிஞ்சி போனால் ஒரு 5 டீஸ்பூனில் ஒருத்தவங்களுக்கு கணக்கு வச்சு நீங்கள் சாப்பாடு செஞ்சுக்கோங்க. அளவுக்கு அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது. அகைன் நிறைய பேர் கேட்குறது எந்த எண்ணெய்ங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. பொதுவாக பாருங்க, நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ண சொல்லுவோம். ஜென்ரலாக ஒரு விஷயம் இருக்குது, தேங்காய் எண்ணெய் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. தேங்காய் எண்ணெய் ஹார்ட் ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணால் அது வந்து ஹார்ட் அட்டாக்கை இன்டியூஸ் பண்ணும் அப்படின்றது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ அளவு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான். ஆக்சுவலி என்னென்னா, தேங்காய் எண்ணெயில் கொலஸ்ட்ரால் கிடையாது, நெய்யில் கூட கொலஸ்ட்ரால் உண்டு. ஆனால் தேங்காய் எண்ணெயில் வந்து என்னென்னா வேறு சில சப்ஸ்டன்சஸ் இருக்கிறதுனால நம்ம அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது. எந்த எண்ணெயுமே எங்களை கேட்டால் பாமாயில் ஒன்று வேண்டாம், மீதி எந்த எண்ணெயுமே வந்து அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெயில் வந்து நிறைய நல்லது இருக்குது. மோனோலாரின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு 4 டீஸ்பூன் நெய் சாப்பிட்ணுமா, 1 டீஸ்பூன் நெய் 3 டீஸ்பூன் எண்ணெய். அது தேங்காய் எண்ணெயோ கடலை எண்ணெயோ எதுவாக இருந்தாலும், இந்த கடுகு எண்ணெய் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுவோ எள்ளெண்ணெயோ எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அளவாக எடுத்துக்கணும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், இந்த பிபி நிறைய இருக்கிறதுக்கு ஒரு நம்மளோட பழைய முன்னோர்கள் யூஸ் பண்ணதுங்க ஒன்று. என்ன சொல்லுவாங்கன்னா, 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட விருந்து சாப்பிடலாம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த மிளகுல இருக்க பெப்பரின், அது வந்து பாருங்க கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயம் கொலஸ்ட்ராலையும் பிபியும் கம்மி பண்ணுற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிளகுக்கும் கொலஸ்ட்ராலையும் பிபியும் கம்மி பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அதே மாதிரி மஞ்சத்தூள், மஞ்சளில் இருக்க குர்குமின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் ஜாஸ்தி இருக்குங்க. உடம்புல எங்கே ரணம், எங்கே இன்ஃபெக்ஷனு, இது எல்லாத்தையுமே வந்து குர்குமின் கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரத்த குழாய்களோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுது, ரத்த குழாய்களோட டோனிசிட்டியை பாதுகாக்குது. சரிங்களா? ஸோ அது யூஸ் பண்ணலாம். ஓகேங்க. இப்போ இந்த பிபியை ஈஸியாக குறைக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா நாங்கள் நிறைய சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே தனியா டீ குடிக்க சொல்லுவோம். காலையில் நைட்டு 2 நேரமே சாதா டீ காஃபிக்கு பதில் தனியா டீன்றது ஒன்றும் இல்லைங்க. தனியாவை நல்லா வந்து வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு நம்ம குடிக்கிற மில்க் வந்து டைல்யூட்டட் மில்காக இருக்கணும். 3/4 கிளாஸ் பால், 1/4 கிளாஸ் தண்ணி போட்டு 1 கிளாஸில் நல்ல ஒரு தனியா பொடி பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, 1 டீஸ்பூன் தனியா போட்டு கொஞ்சம் பனவெல்லம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்க சொல்லுவோம். காலையில் நைட்டு 2 நேரம். இந்த தனியா டீயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. தைராய்டு இம்பேலன்சஸை வந்து ரெக்டிஃபை பண்ணும். அதே மாதிரி ஜீரணம் நல்லா நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம தனியா டீ பற்றி அடிக்கிட்டே போகலாம். சரிங்களா? ஸோ அதனால் தனியா டீ எடுக்க சொல்லுவோம். அது ஒன்று. 2வது வந்து பாருங்க, நைட் ஆனால் என்ன பண்ண சொல்லுவோம் அப்படின்னீங்களான்னா, பூண்டு பால் எடுக்க சொல்லுவோங்க. ஓகேங்களா? அந்த பூண்டு பால்ன்றது பிளைனாக எடுக்கிறதுக்கு பதில் இந்த கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பிபி அதிகமாக இருக்கவங்களா இருந்தாலும் சரி, என்ன பண்ணுங்க, பூண்டை அதாவது பாலை வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கோங்க. டைல்யூட் பண்ணிட்டு அதில் 3லேருந்து 5 பல்லு பூண்டு போட்டுட்டு ஒரு சின்ன டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 5 மிளகு போட்டு நல்லா கொதிக்க வச்சு பனவெல்லம் போட்டு அந்த பால் குடிக்க சொல்லுவோம். இந்த பால் குடிக்கும் போதே நல்ல கண்ட்ரோலில் வருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பை கம்மி பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும், நல்லா தூங்கணும். நம்மளோட ஒர்க் லோடு வந்து பாருங்க அதிகப்படியான மன உளைச்சல், உடல் உளைச்சல், இதை வந்து கம்மி பண்ணும். இனிஷியலி பிபி வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகுது அப்படின்னா பிபிக்கான மெடிசன்ஸ் எடுங்க. அதுக்கப்புறம் உணவு முறைகளை இந்த மாதிரி மாற்றம் ஏற்படுத்திக்கோங்க. இன்னொன்று பாருங்க, காலையில் டிஃபன் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா பெரும்பாலும் சிறுதானியங்கள் எடுத்துக்கோங்க. சிறுதானியத்தில் ஆன இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சிறுதானியத்தில் வந்து இந்த பூரி கூட சுடலாம், சப்பாத்தி கூட சுடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கோதுமாவு போட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எப்பயுமே பிபி, டயபெட்டிக் எது இருந்துச்சுனாலும், ஹார்ட் ப்ராப்ளம் எது இருந்தாலும் 1:1 ரேஷியோ, அதாவது 1 கப்பு இந்த உணவு முறைகள், அதாவது மெயின் சாப்பாடு, அதாவது இட்லி, தோசை, இடியாப்பம், பூரி, பொங்கல், புட்டு எதுவாக இருந்தாலும் 1 கப்பு வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக எடுங்க. அது பொரியலாகவும் எடுக்கலாம், சப்ஜியாகவும் எடுக்கலாம், கூட்டு மாதிரியும் எடுக்கலாம், இல்லை சாம்பாரில் போட்டும் எடுத்துக்கலாம். மதியானமானா நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக என்ன எடுக்கணும்னா நம்மளோட பாரம்பரிய அரிசி எடுத்துக்கோங்க. பாரம்பரிய அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிளட் ப்ரெஷர் மட்டும் இல்லை, சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணுற தன்மை இருக்குது, கார்டியக் பெத்தாலஜி, ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் வைக்கிற தன்மை இருக்குது, கேன்சர் மாதிரி பெரிய நோய்கள் நம்மளை அண்டாமல் அதை வந்து எட்டியே நிற்க வைக்கிற தன்மையும் நம்ம பாரம்பரிய அரிசிக்கு இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு ட்ராபேக் தான், டக்குன்னு அதை சமைக்க முடியாது. நம்ம குறைஞ்சது 8லேருந்து 12 மணி நேரமாவது ஊற வச்சு தான் சமைக்கணும். அது ஒரு ட்ராபேக்கு. இன்னொரு ட்ராபேக் வந்து இப்போ நம்ம ஒயிட் பாலிஷ் ரைஸ் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ மாதிரி அப்படியே அட்ராக்டிவாக இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்காது. அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து பாருங்கள் நம்மளுக்கு ஒரு நல்ல சட்டைட்டி ஏற்படுத்தும்.
வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட நம்ம பாரம்பரிய அரிசி எடுத்துக்கணும். கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, தூயமல்லி சம்பா, காட்டு யானம், கருங்குருவை இந்த மாதிரி அரிசி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு வயிறு திம்முன்னு ஆகிடும். நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற சென்சேஷன் இருக்கும். ரொம்ப நேரம் பசி எடுக்காது. ஸோ இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அகெயின் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து சிறுதானியங்களில் டிஃபன் எடுத்துக்கோங்க. அதுக்கான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிங்க. சாதா உப்பு எடுத்தாலும் சரி, இல்லை சாதா உப்புக்கு பதில் பொட்டாசியம் குளோரைடு இந்து உப்பு எடுத்தாலும் சரி, அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா தூங்குங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. இதுக்கும் மேலே நாங்கள் வந்து பிளட் ப்ரெஷர் இன்ஃப்ளமேஷன் குறையிறதுக்கு பொதுவாக இந்த பிளட் ப்ரெஷருக்கு வந்து பாருங்கள், மாடர்ன் சிஸ்டமில் டெல்மிசாட்டன் அப்படின்ற ஒரு மெடிசன் கொடுப்பாங்க. அந்த டெல்மிசாட்டனோட ஆக்ஷன் என்னென்னா பிளட் ப்ரெஷரை குறைக்கிறது மட்டும் இல்லைங்க, இந்த மைக்ரோவாஸ்குலர் சின்ன சின்ன மயிரிழைகள் மாதிரி ஒரு மெல்லிய ரத்த குழாய்கள் இருக்குல்ல, அந்த ரத்த குழாய்களில் ரணம் ஆகாமல் அந்த மைக்ரோவாஸ்குலர் இன்ஃப்ளமேஷனும் டேமேஜும் ஆகாமல் அது பார்த்துக்கும். அந்த தன்மை வந்து பார்த்தீங்கன்னா பூண்டுக்கு இருக்குது. பூண்டில் இருக்க அலிசின் இருக்குது. கூட அதே தன்மை வாக்கிங்க்கு இருக்குது. ஸோ பிளட் ப்ரெஷர் இருக்க பேஷண்ட் நல்லா தூங்கணும், பூண்டு பால் எடுத்துக்கணும். அதே மாதிரி வாக்கிங் போய்க்கலாம். வாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்க் வாக்கிங் 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் காலையில், திருப்பி சாயங்காலம் 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு டீ ஒன்று இருக்குங்க, அது என்னென்னா எல்லோ டீ அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா 100 கிராம் சீரகம் எடுத்துக்கணும், 100 கிராம் பட்டை, சுருள் பட்டை அப்படின்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்களான்னா தருவாங்க. அந்த சுருள் பட்டையை எடுத்துட்டு அது ரெண்டுத்தையுமே பவுட்ரு பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். அதில் 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சுக்கணும். இந்த எல்லோ டீ ஒரு நேரம் குடிக்கணும். ஒரு நேரம் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சினமனில் இருக்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியும் கூட சீரகத்தில் வந்து இரும்பு சத்து நிறைய இருக்குது, டைஜஷன் இம்பேர்மெண்ட் வராமல் இருக்கும். மஞ்சளில் இருக்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒரு நாளைக்கு ஒரு முறை குடிச்சா போதும். அது பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டாக கணக்கு இல்லை, ஒரு நாளைக்கு ஒன்ஸ். ஸோ பூண்டு பால், எல்லோ டீ, வாக்கிங், உப்பு கம்மி பண்ணி, ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ஹை ஃபைபர், லோ வந்து கார்ப்ஸ் இந்த டயட்டு, இல்லைனா வந்து ஈக்குவல் கார்ப்ஸு, அதாவது ஈக்குவல் கார்ப்ஸ் அண்ட் ஈக்குவல் ஃபைபர் அந்த மாதிரி இருக்க டயட்டு இப்படி ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பாரம்பரிய அரிசிகளை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாலே பிளட் ப்ரெஷரை பற்றி கவலைப்படணுன்ற அவசியமே இல்லைங்க. ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷருக்கு என்னென்ன மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கணும், ஹைப்பர் டென்ஷனுக்கு என்ன மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.